நான் மாயா. ஓர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள். இதுதான் ஆர்பிஸ். பாஸ்டனில் நடைபெற்ற உலக கிண்ணக் காலிறுதியில் பிரான்ஸ் 2-0 என மோராக்கோவை வென்றது. இந்த வெற்றியுடன் பிரான்ஸ் அணி உச்ச கட்டத்திற்குள் சென்றது. இந்த போட்டியில் எம்பப்பே மொத்தம் 5 கோல்களை அடித்து மெச்சியின் சாதனைக்கு நெருங்கியுள்ளார். எம்பப்பே தொடர்ச்சியாக சுதந்திரமாக விளையாடி பல நேரங்களில் மோராக்கோவின் பாதுகாப்பை கொந்தளிக்கச் செய்தார். இந்த வெற்றியால் 2026 உலக கிண்ணத்திற்கான கோல்டன் பூட்டு போட்டியில் எம்பப்பே முன்வந்தார். ஆஸ்திரேலியாவின் ராயல் கமிஷன் இப்போது எபிசி மற்றும் எஸ்பிஎஸ்ஸின் மிடில் ஈஸ்ட் கூட்டமைப்புக்கு பொறுப்பான செய்திகளில் ஆராய்கிறது. ஆஸ்திரேலியாவின் எதிர்ப்பு தனது நியமிப்பின் போது நேர்மறைமற்றதாக இருந்தபொழுது இந்த விசாரணையுடன் கூட்டமைப்பு விரைவாக மெலிந்து செல்கிறது. எபிசி மற்றும் எஸ்பிஎஸ் இரண்டும் விசாரணைக்கிடையே தொலைக்காட்சி வார்த்தை மாற்றங்களை சத்தமாக நிரூபிக்கின்றன. சிறப்பு தூதர் ஜில்லியன் செகல் செய்தித் தொலைக்காட்சிகளின் வல்லமை கருதி முக்கிய மாற்றங்களை நோக்கி அழைப்பு விடுத்துள்ளார். அங்காராவில் நடைபெறும் நேடோ மாநாட்டின் போது துருக்கி அதிபர் ரெசெப் தெய்ப் எர்டோகன் மனம் திறந்து பேசினார். அதிலிருந்து பிரிக்ஸ் மற்றும் ஜனநாயக கட்சியின் தலைவர்கள் அழிவிட்டனர். இது ஒரு முக்கிய வழிச்செல்லும் நிகழ்கதை. இவ்வேளையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேடோ கூட்டாளிகளுக்கு தீவிரமாக உரையாற்றினார். நேடோ தலைவர்கள் இம்முறை துருக்கிய அதிபரின் சாந்த புலம்பலின்றி அணுவக்கோல் மற்றும் 6 ரவுண்டுகளையும் ஏற்றுக்கொண்டனர். இந்த வருட கிண்ண இறுதிகள் பிரெஞ்ச் அணியின் அசாதாரண திறமையை காண தகுதியானதாக இருந்தது. வெற்றிக்கு முன்னோடியான பிரான்ஸ் மோராக்கோவை ஒவ்வொரு முறையும் திணறச் செய்தது. இந்த வியப்புறும் போட்டியில் அணி மொத்தத்தையும் பற்றிய வகையில் அவர்கள் அபாரமாக செயல்பட்டனர். அவர்களின் கைக்குளியல் வாத்தியம் இப்போது ஒரு உலகளாவிய தரத்தில் உள்ளது மற்றும் தங்களின் கால்பந்தாட்ட திறமையால் அவர்கள் அனைவரையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் தகுதியும் இருந்தது. நிக்காராவின் ஜல்லிக்கட்டுப்பாடி இருந்த பஞ்சாபி வீரர்களின் காட்டாட்டத்தை முன்வைத்து பாராட்டினார். அந்த வீரர்கள் பல்வேறு கண்டங்களில் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரம்மாண்ட உணர்வுடன் முன்னேறினார்கள். இந்தியாவின் சுதந்திர கட்சி அவர்களின் பணி அலம்பிச்சையே முயற்சிக்க வேண்டும் என ஒழுங்குபடுத்தப்பட்டது. இந்த நினைவகம் மருத்துவ மாணவர்களுக்கு உதாரணமாக, புதிய தலைமுறை வீரர்களுக்கு உதாகரம் இடுவதற்காகவும் முக்கிய பயன்பாடாக இருப்பதற்காகவும் உதவுகிறது. அடுத்த கட்டத்திற்குள் பிரான்ஸ் அணியை கொண்டு செல்லும் எம்பப்பே. போர்ட் வெடிப்புகள், பாதுகாப்பு மிக்க பகுதிகள், பதற்றம். ஆர்பி